Hare Krishna. Om Ajnanatimirandasya Jnananjana-shalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Guruve Namaha. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் வந்து போட்டேன். என்ன அப்படின்னா, டிவோட்டீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸுக்கும் வந்துட்டு ஆன்மீக தேடத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு டீசெண்டான லைஃப் வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஓகே, அதனால் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களாம் ஆன்மீக தேடுதலில் இருக்காங்கல்ல, ஆன்மீகம் அப்படின்னா தே திங்க் தட் எல்லாத்தையும் அவங்க திறந்துட்டு அவங்க வந்து காட்டில் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து பீப்புளோட மனசில் இருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் கிரியேட்டட் பை சினிமாலலாம் வந்துட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு வெளில போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பீப்புளில் வந்து ஒரு ஒரு இம்ப்ரெஷன் வந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. நான் சினிமாலெலாம் பார்க்குறோம், அதனால அப்படி நினச்சிட்டு இருக்கான். ஓகே, இந்த பொண்ணு தான் ஆன்மீகத்தில் இருக்கால, அவளோட வீடெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாமே, அவளுக்கு சேர வேண்டிய அவளுடைய ப்ராப்பர்ட்டிலாம் நம்மளுக்கு தானே வரணும். ஷீ டசன்ட் ஹேவ் எனி ரைட் டு லிவ் இன் ஹவுஸ், ஷீ ஒன்லி ஹேஸ் ரைட் டு லிவ் இன் அ ஹட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, நீ இந்த வீடை விற்றுட்டு நீ சின்னதாக ஏதாவது ஒரு குடிசையில் போய் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம குடிசையிலேயே வாழ்ந்து பிறந்து அதில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா நம்மளால் குடிசையில் வாழ முடியும். குடிசையில் வாழ்றதுன்னா என்ன அவ்வளோ ஈஸியா? குடிசையில் வாழணும்னா கொசு கடிக்கும், அப்புறம் இல்லாத பூச்சிகள்லாம் உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து காப்பாற்றிக்க, அதுலேருந்துலாம் எப்படி நம்மளுக்கு வந்து அதுலேருந்து காப்பாற்றிக்க தெரியணும். அந்த நாளில் எல்லாம் குடிசையில் வாழ்ந்தாங்கன்னா சாணி போட்டு முழுனாங்க வீட்டை. ஆனால் இந்த நாளில் ஸோ அதனால் ஒருத்தவங்க வந்து நல்ல வீட்டில் இருந்து, ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் இருந்து பழகினவங்க விட்டுட்டு யாரும் குடிசையில் போய் வாழ முடியாது. அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் எதுவுமே விட முடியாது. அது மேலே நம்மளுக்கு வந்து எப்போ நம்ம உடல் இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் வந்து காட்டில் போயிருக்க முடியும். கொசு கடிச்சா கூட அவங்களுக்கு தெரியாது, பாம்பு வந்து கொட்டினாலும் தெரியாது. ஸோ அதனால் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் போட்டேன். ஸோ யாராவது ஆன்மீகத்தில் இருக்கிறாங்களா, ஓகே, அவங்க பணத்தில் நம்ம எடுத்துக்கலாம், அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து, அவங்க அம்மா அப்பா அவங்களுக்காக வச்சுருக்க வீடெலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவன் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு, நம்மளுக்கு தான். அதாவது ஆன்மீகத்தில் இல்லாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உலகத்தை வந்து கண்ணா பின்னான்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு தே ஹாவ் ஆல் ரைட்ஸ் அப்படின்னு பீப்புளுடைய தப்பான எண்ணம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய பணம் எவ்வளோவோ, உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ, உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ, உங்கள் அம்மா அப்பா வச்சுட்டு போயிருக்கிற சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குது. அண்ட் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதுக்காக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய பணத்தில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி கோயில் சொத்தும் அதே மாதிரி தான். கோயில் சொத்து அப்படின்னா எல்லாரும் டேக் இட் ஈஸி அப்படின்னு கோயிலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து திருடிட்டு வந்துடுறாங்க. இது என்ன கோயிலில் தானே இருக்குது, கோயிலில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை கோயிலோட நிலம், கோயிலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி அதை வந்து they can take it for their own purpose அப்படின்னு சொல்லி அதை வந்து யாராருக்கெல்லாம் காசுக்கு வித்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெம்பிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, பக்தர்களுடைய சொத்தாக இருந்தாலும் சரி, மக்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கோயிலுக்கு எதுக்கு அவ்வளோ பணம், ஆன்மீக வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பணம் அப்படின்னு அவங்க வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்கிறவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் சம்பாரிச்சா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக 6 days நீங்கள் அங்கேயே உட்காந்து வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் ஆஃப் மணி தே கிவ் யூ. அதில் நீங்கள் வந்து ஆன்மீக வாழ்க்கை நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்? நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுலையே நீங்கள் ஃபுல்லாக அதில் உட்காந்துருக்கும் போது, அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூ வில் ஹாவ் வெரி லிட்டில் டைம் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்ஸ். ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்ஸ்னால் என்னது? யூ ஹாவ் டு ரீட் த சாஸ்திரா. நம்ம சாஸ்திராவை திரும்பவும் படிக்கணும். அப்புறம் தியானம் பண்ணணும். காலையிலையும் தியானம் பண்ணணும், ஈவினிங்கும் தியானம் பண்ணுறவங்களுக்கு காலையிலையும் பண்ணணும், ஈவினிங்கும் பண்ணணும்.
நம்ம ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் ஜபம் பண்ணணும், இவ்வளோ மாலை நம்ம ஜபம் பண்ணணுன்றது வந்து நம்ம நிறைய பகவான் நாமத்தை ஸ்மரணம் பண்ணணும், பகவானுடைய பாடலில் நம்ம பாடணும். இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ஒர்க். ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ நேரம் வந்து ஆன்மீக விஷயத்துக்காக அவங்க வந்து செலவிடணும். அப்போ அவங்க வேலைக்கும் போகணும், உடம்பும் பார்த்துக்கணும், வீடையும் பார்த்துக்கணும். அப்படின்னா அது எப்படி முடியும்? இப்போ அவங்களுக்குன்னு ஏதாவது சொத்து இருந்ததுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். பகவான் கொடுத்துருக்க ஒரு ஆசீர்வாதம் அது. பகவான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓகே, அவங்க அம்மா அப்பா மூலமாக ஏதோ சொத்து இருக்கா, ஓகே, அப்போது அவங்க வந்து ஃபுல் டைமும் வந்து அவங்களால வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்காங்களா, அவங்களுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, அவங்க சேர வேண்டிய சொத்து, அவங்க பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேரோட மனசில் வந்து இருக்குது. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஃபாரினில் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு சேர வேண்டியது அவங்ககிட்ட சேரணும். யாருக்கு சொந்தமான ஒரு பணத்தையோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க அப்படின்னா பின்னாடி கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஸோ பால் காசு பாலுக்கும் தண்ணி காசு தண்ணிக்கும் கண்டிப்பாக போயிடும். அந்த மாதிரி மற்றவங்களுடைய பணத்தை நம்ம எடுத்துகிட்டு வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான், பால் காசு பாலுக்கு, தண்ணி காசு தண்ணிக்குன்னு தான் போகும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். என்னென்னா பக்தர்களுக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் அவங்க வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால வேறு யாருக்கோ கொடுத்துட்டு இவங்க வந்து குடிசையில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம வந்து எதையும் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து எப்படி நம்ம கடைசி வரைக்கும் ஒரு டீசெண்டான லைஃப்பை வாழ முடியுமோ அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக மற்றவங்க எல்லாம் வந்து எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போடலை. என்னுடைய பணம், என்னுடைய ப்ராப்பர்ட்டி, எனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டியில் வாழ்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறதுக்கு அவங்களுடைய ரைட். அது வந்து நியாயம், அதுதான் நியாயம். இது என்னோட ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. நான் கடைசி வரைக்கும் நல்லா ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வேற யாரையும் போய் நம்பி போயிருக்க முடியாது. அப்படின்னும் போது இது நியாயமான ஒரு கோரிக்கை. அதில் வந்து நீங்கள் தான் ஆன்மீகத்தில் இருக்கிறீங்கல்ல, உங்களோட வீடு அவங்க கொடுத்துருங்களேன். ஆன்மீகத்தில் நீங்கள் தான் அவங்க சொத்தை வேணாம்னு சொல்லிவிடுங்களேன் அப்படின்னு பல பேருடைய இது வந்து இருக்குது. பல பேருடைய மனசு வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் ஆசிரமில் போய் இருந்துக்கோங்க. ஆசிரமில் இருந்தால் ஆசிரமம் நடத்துறதுக்கு பணம் வேண்டாமா? எல்லாரும் போய் ஆசிரமில் உட்காந்து ஆசிரமில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு போடணும். எங்கேருந்து வரும்? ஸோ அதனால் பீப்புள் வந்து திங்க் பண்ணணும். ஆசிரமில் இருக்கிறதுனா ரொம்ப ஈஸி, ஆசிரமில் பணம் வந்து கொட்டுன்னு கொட்டும் அப்படிலாம் கிடையாது. ஆசிரமில் பணம் வந்து கொட்டுனா அது பகவானுடைய சேவைக்காக தான் அது பணம் வந்து வாங்குகிறோம். பகவானுக்கு வந்து ஒரு பண்டிகைனாலும் இந்த பண்டிகையை கொண்டாடணும், வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் அன்னதானம் போடணும் அப்படின்னா எங்கேருந்து வரும் எல்லாம் பணம்? ஸோ பகவான் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் காப்பாற்றிட்டு தான் இருக்காரு, என்னையும் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. அதனால யாரும் வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் எப்படி நம்ம எப்படி நம்ம வந்து ஆக்கிரமிக்கலாம், இதெல்லாம் எப்படி நம்ம சுருட்டலாம் அப்படின்னு பிளான் போடாதீங்க. ஓகேவா? இப்போ வேணால் நீங்கள் ஜெயிச்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் பின்னாடி வந்து அதுக்கான கர்மா, அதோடைய பாவத்துக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ வந்து நீ பண்ண பாவம் கஷ்டப்படுற அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அப்போ வந்து நம்ம மேலே கோபம் படுவாங்க. அப்போ மேல்கொண்டு பாவம் பண்ணுவாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வர்றதுக்காக மேல்கொண்டு பாவம் மேலே பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக பாவம் பண்ணும் போதே யோசிங்க, ஆஹா நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் நான் அப்படி ஒரு வீடியோ போட்டேன். பக்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சொத்துமே இருக்கக்கூடாது, அவங்களாம் ஒரு நல்ல வீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல காரில் போகக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து சாதாரண மக்களோட ட்ராவல் பண்ணும்போது நம்மளை டூ மச் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அங்கே வந்து தேவையில்லாமல் சினிமா பாட்டை போடுறதும், திங்குன்னு குதிக்கிறதும், இல்லை ஈவன் ட்ராவலில் கூட பீப்புள் வந்து ஆல்கஹாலிக்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஹாவ் டு கோ இன் அ ப்ராப்பர், நம்ம தனியாக ஒரு காரில் போகணும், இல்லை தனியாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3rd ஏசிலேயோ ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான பீப்புள் இருப்பாங்க, நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும். ஸோ அதுக்காக வி நீட் மணி. வி கான் ஜஸ்ட் சே வில் நாட் ஹேவ் மணி, நாங்கள் நடந்தே எல்லா இடத்துக்கும் போவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ அதனால் ஆன்மீகம்னா ஈஸியாக அவங்களாம் அப்படியே கடவுள் ஆயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஆர் ஆர்டினரி ஹியூமன் பீங். நோபடி கேன் பிகம் காட், தட் இஸ் ஃபார் ஷுர். தே கேன் ஹேவ் சம் குவாலிட்டிஸ், ஹேவ் சம் குட் குவாலிட்டிஸ், ஹேவ் சம் லிட்டில் பவர். அதனால் யாரும் வந்து கடவுளாக ஆக முடியாது. அது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வை நான் அதனால தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். பக்தர்களும் நல்ல ஒரு நீட்டான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது, அவங்களோட பணத்தில். அதனால நினச்சிக்காதீங்க எல்லாமே அவங்க ஃப்ரீயாகவே பண்ணணும், ஃப்ரீயாகவே கிளாஸ் கொடுக்கணும், எல்லாமே நீங்கள் மட்டும். ஆனால் நீங்கள் வந்து பௌதிகமாக ஒரு சினிமா பார்க்குறதுக்கு போய் அவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு நலனும் கிடையாது. அப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவீங்க. அப்புறம் உங்கள் பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸு, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸு, அதுக்கெல்லாம் பணத்தை கொட்டுவீங்க. ஆனால் நாங்கள் ஆன்மீக விஷயமா சொல்லி கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பு வந்து மனசில் இருந்ததுன்னா எடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த தப்பான எண்ணத்தை வேரோடு தூக்கி போட்டுருங்க. சரியா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.